நம்ம வண்டிக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இதே 55 நேற்று வந்துட்டு அந்த பைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்ப நான் இன்றைக்கி சொன்னேன்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் சிம்பிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வைக்கிற ரேட்டு அப்படிங்கிற மாதிரி பைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பிரித்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டிக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. வண்டிக்கு ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. 11:30 தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பரவாயில்லன்ட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. 12 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். இதுதான் பைக்குக்கு எக்ஸ்பென்ஸ் ஆனது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 600. ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிவிட்டு ரூமுக்கு கிளம்பலான்னு பார்க்குற டைமில் டிஸ்டன்ஸை செக் பண்ணேன், 12 கிலோமீட்டர்னு காமிக்குது. அதை கிக்கு வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கட்டும் பரவாயில்லன்ட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். 7 to 10 ஷிஃப்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் ஃபுட்டு ரெடி வரல. ஆர்டர் ரெடி ஆனிச்சுன்னா தான் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு போகணும். அது வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணணும். ஆர்டர் கொடுத்து முடிச்சது பார்த்தோன்னா 10:30 சம்திங்கு. அப்புறம் அங்கேருந்து ரூமுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 7.5 கிலோமீட்டர்ஸ். இன்னொன்று இன்றைக்கி என்னன்னா, அப்படியே இன்சென்டிவாக ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 300 தான் அப்படிங்கிற மாதிரி. நான் ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா 690 இந்த ரைட் பண்ணி. இந்த 300 இன்க்ளூட் பண்ணோன்னா டோட்டல் 990 சம்திங் அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்குது. என்னென்னா வர வர வந்துட்டு ரொம்ப இன்சென்டிவ் கம்மி பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான். இனி மார்னிங் ஷிஃப்ட்டு 11 o'clock போகலாமா இல்லை 12 o'clock ஸ்டார்ட் பண்ணலாமான்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நாளைக்கு பார்ப்போம். செய்யும்.